Hi dear friends, welcome to Priyaramya's Kitchen and Beauty Tips. இது நாங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க யூடியூப் சேனல். அதுக்கு உங்களோட விஷஸ், பிளெஸ்ஸிங், ஆதரவு எல்லாம் வேணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நியூ ரெசிபிஸ் அப்கமிங் டேஸில் பார்ப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பட்டர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணணும்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண 1/2 kg சிக்கனில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க, நல்லா புழிஞ்சு விடுங்க. 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. லெமன் போட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் போட்டுக்கோங்க. இது பட்டர் சிக்கன் ரோஸ்ட்ன்றதுனால பட்டர் நிறையாவே போட்டுக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்ஷுக்கு பட்டர். அப்புறமா 1/2 kg சிக்கனுக்கு ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக் எடுத்து மேலே உடைச்சி விட்டுடுங்க. எக் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஒன்று எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நம்ம கலருக்கு தான் ஆட் பண்ணுறோம், காரமாக இருக்கும்னு பயப்படாதீங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சால்டட் பட்டர் போட்டனால அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்க பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஜூசினஸ் கொடுக்கும். கர்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரையில். கண்டிப்பாக நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணி இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஒரு தவா வச்சு ஆயில் ஆட் பண்ணி சிம்ம அடுப்பில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த இந்த மேக்னேட் பண்ண சிக்கனை தவாவில் ஒன்றா வைங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு இந்த சிக்கன் ரோஸ்ட்டை நல்லா வேக விடுங்க. நல்ல ஒரு சைடு வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மசாலா நல்லா உள்ள சிக்கன் கூட இறங்கட்டும். நீங்கள் சிக்கன் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மீண்டும் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பிரியாணி கூட ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும், இல்லைனா தீஞ்சிடும். ஒரு பீஸாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்ல டிஷ்ஷஸ் எங்களோட சேனலில் அப்கமிங் டேஸில் வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா அந்த மசாலா சிக்கன் கூட இறங்கி ஃப்ரையான கடைசியாக பாருங்கள் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த சிக்கன் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலில் சொல்லுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ், நல்ல பியூட்டி டிப்ஸ் எல்லாமே எங்களோட சேனலில் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல டிஷ்ஷஸோடு உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நாங்கள் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.